நீங்கள் இந்த ஜேசிபி ஓவர்டேக் பண்ணுறதுலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஜேசிபி ஓவர்டேக் பண்ணுறது வீடியோ எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். அண்ணா எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணா மச்சான் தான் சொல்லுவாங்க. வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் 2வது கீர் போட்டுக்கணும் இல்லைங்க? ஆமாங்கண்ணா. போட்டுக்கலாங்க. சொல்லியிருக்கலாம் மச்சான் இங்கே ஜேசிபிலாம் ஓவர்டேக் பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லியிருக்கலாம். தவறு நடந்துட்டு போலாங்க. அவர் பார்த்துருவாருங்க. அப்படிங்களா? பண்ணிங்கன்னா 4வது கீர் போட்டிருக்கோம். இங்கே வந்து 2வது கீர் போட்டிருக்கோம். நம்ம ரோட்டில் இருக்கோம். நமக்கு இப்போ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா? நீங்கள் 4th போட்டு மறுபடியும் இங்கே வந்து 2nd போட்டிருக்கணும். பட் நீங்கள் இன்னும் 2nd போடலை. கரெக்டாக தான் போகலாம். ஸ்லோ பண்ணால் கீர் நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் கீர் மாற்றுறோம். அப்போ ஸ்பீட் டவுன் ஆகும்போது நம்ம கீர் டவுன் பண்ணி தானே. நான் ஏன் ரோடு மாத்திரன்னு ஃபீல் உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க. வளைஞ்சு பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி தானே ரிலீஸ் பண்ணணும். இப்போ ரிலீஸ் பண்ணு. ஓகே அது மெயினில் வச்சுக்கங்க. நம்ம கிளச்சுன்னு போயிட்டாலே ஃபுல்லாக தான் பிடிக்கணும். சரிங்க. எடுக்கும்போது பாதி எடுத்துருங்க. சரி. பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கோங்க? நம்ம இன்னும் போடலையே. வளைஞ்சிட்டு போட்டுக்கலாங்கிறதுலாம் கிடையாது. போட்டுருங்க. நம்ம திரும்பிக்கலாம், அப்படியே திரும்பினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் கீர் மெதுவாக தானக்கா போடணும். நீங்கள் எப்படி போடுறீங்கக்கா? லாரியெல்லாம் இல்லை, நம்ம ரோட்டில் போகலாம், பயப்படாதீங்க. நம்ம வண்டி போயிடும். அவங்கள பார்த்து பயப்படாது. என்னடா இத்தச்சோட வண்டி வருது அதெல்லாம் கிடையாது. அதுவும் வாங்கணும், அவ்வளோதான். ஹார்ன் அடிச்சிருக்கணுமா? ஆட்டோக்கார் நிற்கிறாரு, டக்குன்னு குறுக்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன 4வது கீர் போட்டுக்கணுங்களா அக்கா? ஆமாங்க. இல்லைங்க, நீங்கள் கீர் மாற்றிருக்கணும் இல்லைங்க. இந்த 2 வீலர் காருக்கு ஹார்ன் அடிங்க. கார் வருது, போக முடியாட்டினா நம்ம இங்கே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணால் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? 3வது கீர் போகலாம். 2வது கீர் போகிற அளவுக்கு ஸ்லோவாகும். 3வது கீரே நீட்டாக போகுது. நீங்கள் நம்ம ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது கீரை ரொம்ப ஸ்லோ பண்ணோம்னா வண்டி சுண்டும். சரிங்க. அந்த கீருக்கு ஏற்ற ஸ்பீட் போட்டுக்கிட்டோம்னா வண்டி சுண்டாது. ஹார்ன் அடிக்கணும், அடிச்சுக்கலாம். இல்லை ஸ்லோ பண்ணிங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். நான் எதுவும் யூஸ் பண்ணல, நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறீங்க? நான் எதுவும் யூஸ் பண்ணல. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு. கீர் என்ன பண்ணிடணும்? பட் நம்ம வண்டி அவங்க வண்டி நெருங்கணுமா நெருங்கக்கூடாதுங்களா? நெருங்கினா ஒரு பயம் வருது இல்லை? ஹார்ன் அடிங்க, ரைட் ஏறி போய்க்கலாம். ஹார்ன் அடிங்க, மறுபடியும் அடிங்க. அந்த டயரை மைண்டில் பதிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வண்டி நெருங்கி போகணும்னா அது போய் தான் அது வேறு வழி இல்லை. சரிங்களா? ஹார்ன் அடிங்க. இங்கே ரைட்டில் போகணும். நிறுத்திக்கு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். அடுத்து நமக்கு இங்கே போகிறக்கு வழி இல்லை, அவங்கள போகட்டும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். ரைட்டில் திரும்புங்க, ஸ்டார்ட் பண்ணி. அதாவது நீங்கள் நேராக போகணும்னு நினைக்கிறீங்க, வண்டி நேராக போகாது. நம்ம இப்படி ரைட்டில் மாற்றி தான் மறுபடியும் லெஃப்ட்டு மாற்றணும். ரைட்டில் ஸ்டேரிங் ரைட்டில் மாற்றுங்க. மூவ் பண்ணுங்க. நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. சரிங்களா? அவ்வளோதான். போகலாம். நம்ம தான் லெஃப்ட்டு மாற்றிருக்கணும். நான் அந்த ஹெல்ப் பண்ணல, அது நீங்கள் தான் லெஃப்ட்டு மாற்றிருக்கணும். பட் நான் 2வது கீர் போட்டிங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக போகும். போடுங்க, அந்த வண்டியை பார்க்காதீங்க. நீங்கள் 2வது கீர் போடுங்க. அந்தக்கா கார் அடிங்க. அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுங்க. எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல புரியுதா? நம்ம கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஃப்ரீயாக இருக்கும், எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். நம்ம 4-5 பேர் புஷ் பண்ணும்போது நம்ம நிதானமாக இருந்தால் தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். பட் என்ன 2வது கீர் போட்டுக்கணுங்க.
நீங்கள் எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணீங்கன்னா நம்ம கீர் மாற்றியே ஆகணும். எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணலைன்னா கீர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. சரிங்களா? ஸ்பீடு பிரேக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறது, டச்சு பிரேக்கு, ஸ்லோ மாற்றிக்கலாம். இவ்வளோ தூரம் வரும். இங்கே வந்து நிதானமாகுதா வண்டி. இப்போ செகண்ட் கீர் போட்டு போங்க, டக்குன்னு நிறுத்திட்டா சிரமமாயிக்கும். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வரும்போதே செகண்ட் கீர் போடணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து நாங்கள் செகண்ட் கீர் போட்டு போகிறோம். பட் அது நம்ம நிதானமாக இருந்தால் தான் அதை ஈஸியாக பண்ண முடியும். போகலாம். பட் என்ன தான் கீர் போடணுங்க. வண்டி அங்கே குழி வருது. வண்டி இப்போ தான் கீர் போடணுங்க. கணக்கு புரியுதுங்களா? கணக்கு அப்படியே ரிப்பீட்டடாக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கை அதுக்கு பழகும். பட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, 3வது கீர் போட்டாகும். நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணலைன்னா கீர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை மேடம். அதை மெயினில் வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கீர் மாற்றியே ஆகணும். நீங்கள் அது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கீர் மாற்ற வேண்டிய வேலையே இல்லை. பட் கீர் என்ன பண்ணிடணும், அந்த பையனை விட்டு தள்ளி போகணுன்னா நீங்கள் இங்கேயே தள்ளி போனால் தான் நீங்கள் அங்கே தான் வந்து போக முடியும். தெரியுதுங்களா? ஸ்பேஸ் தெரியுதா? அப்படி உள்ளே வந்துக்கலாம். எக்ஸைட் புஷ் பண்ணிங்கன்னா கீர் மாற்றணும். புஷ் பண்ணாமல் கால் எடுத்துடுங்க. அழகாக திருப்பிக்கலாம். நான் சொல்கிறது மெயினில் வச்சுக்கோங்க. எக்ஸைட் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீர் மாற்றியே ஆகணும். ஸ்டடி பண்ணி லைட்டாக தொடுங்க. வண்டி ஸ்மூத்தாக போகும். தொடுங்க, ஸ்மூத்தாக போகுதுல்ல. இப்படியே போனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ 3வது கீர். மறுபடியும் அங்கே கார்னர் வளைய வருது. ஃபஸ்ட்டு எக்ஸைட் கட் ஆஃப் பண்ணுங்க. இந்த பிரேக்கிங் கார்டை வச்சுக்கோங்க. நம்ம ரோடு நீங்கள் நிதானமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்புங்க, ஸ்டடி பண்ணிப்போம். வண்டி எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா வண்டி இப்போ லைட்டாக அந்த நிதானம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 4வது கீர் 5வது கீர்லேயே திருப்பலாம், பிரச்சனை இல்லை. பட் நிதானமாக இருந்தால் திருப்ப முடியும். மறுபடியும் கார்னரு, கிளச்சு, பிரேக்கு, திருப்பலாம். நம்ம ரோடு அவ்வளோ தூரம் போகக்கூடாது. அவ்வளோ தூரம் போனீங்கன்னா இங்கே பின்னால் வர வண்டிக்காரங்க உள்ளே வந்துடுவாங்க. நம்ம அங்கே 4 ரோட்டில் லெஃப்ட்டு போகிறோம். சரி. நீங்கள் போகிற போக்கு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்களா? பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும், லெஃப்ட் இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட். நம்ம ரோடு இங்கே இருக்குது, நீங்கள் அங்கே எங்கே போகிறீங்க? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? இந்த கேப் இன்னொருத்தர் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டா நமக்கு எச்சா பயந்துருவோம். சரி, அதை யாரையும் ஃபில்அப் பண்ண விடக்கூடாது. சரிங்களா? நம்ம ரோட்டில் வந்துட்டோம்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க. பட் இதான் கீர் தான் கீர் போட்டுருங்க. அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, என்ன பண்ணுங்க? எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? பட் என்ன கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சாமி. பட் கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? எக்ஸைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கீர் மாற்றியே ஆகணும். அது மெயில்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நிதானமாக போகலாம். பட் வண்டி ரோட்டில் தான் போகணும், மண்ணில் இறக்காதீங்க. நான் வரலாம் ஜம்மி, இதில் வரலாம். கீழே இறக்காதீங்க. வண்டி வருது, நம்ம இங்கேயே போய் ஆரம்பிச்சிடணும். பிரேக் நியூஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே மாற்றிக்கணும். நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல மேடம். நீங்கள் ஹெல்ப் பண்ண தெரியும். எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் கீர் மாற்றணும். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. நம்ம
செகண்டில் தான் போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறது எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த வேலையை செஞ்சாகணும். எதுமா செவந்தம்பாளையம் அங்கே, இது முத்தனம்பாளையம், கோயில் வாய்க்காமேடு. எக்ஸைட் யூஸ் பண்ணோம்னா ஈரு ஆறுனடிங்க அந்த பொண்ணு குட்டி பொண்ணு முன்னால் நிற்கிது, உள்ளே வந்துடும். தெரியுதுங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். ஆறுனடிங்க ஒரு செகண்டில் உள்ளே வந்துடுவாங்க. ஏன் வந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் 15 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கீங்க கேட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆல்ரெடி 4 நிமிஷம் வீடியோ எடுக்க முடியல என்னால். சரிங்களா? நீங்கள் தான் இந்த காட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட லிமிட் 8 கிலோமீட்டர் தான். இதில் வந்து 4 கிலோமீட்டர், இதில் 4 கிலோமீட்டர் போனால் அங்கே போயிடலாம். ஸ்பீடாக போகிறேன்னாங்கண்ணா. பின்னாடி ஒரு பொண்ணு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஸ்பீடாக பண்ணுங்கண்ணா. நேரம் எத்தனை கிலோ போட்டுக்கணுங்க. அசால்ட்டாக ஓட்டுறீங்க, தப்பு இல்லை, ஜாலி, நல்லது தான். நாளைக்கு ஒரு நாள் இந்த ரோடு ஓட்டிட்டுங்க, நாளைக்கு செட்டி வாழையம் வந்துருங்க. அதனுடைய அப்போ தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க, தெரியுங்க அந்த ரோடு. நாளைக்கு ஒரு நாள் இந்த ரோடே ஓட்டுவோம். சரிங்க. என்ன எத்தனை கீர் போட்டுருக்கீங்க? நீங்கள் எக்ஸைட்டை தொட்டுட்டீங்கனால கீர் மாற்றியே ஆகணும் மேடம். அதில் வேறு எந்த வழியும் கிடையாது. நாலாவது கீர் கட்டுதான்னு பாருங்கள். ஏன் நீங்கள் எக்ஸைட்டை யூஸ் பண்ணுறீங்க? நான் வண்டி சூப்பராக ஓட்டுறீங்க. சரி சரி. நல்லா அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சரிங்க. ஸ்லோ பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். அவர் கையை ரைட்டில் போட்டார், நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அவரும் போக முடியாது, நம்மளும் போக முடியாது. நிறுத்திக்கலாம், தப்பு இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த தவறு இல்லையே. நம்ம இன்னும் நெருங்கி அங்கே போய் நிறுத்திருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் நிறுத்துறது தப்பு இல்லைங்களே. நம்மளுக்கு யாராவது அர்ஜென்ட்னா அவன் தாண்டி போனால் போயிட்டு போகிறாங்க. சரிங்க. சரிங்களா? நான் இப்படி தான் போவேன். சரிங்களா? அப்படி போய்க்கலாம். நீங்கள் 3 பீஸ் செட் ஆன்லைனில் எடுக்கிறதாங்க்கா? எதுங்க, ட்ரெஸ்ஸா? இல்லைங்க, நானே தைப்பேன். போகலாங்க. இல்லை அந்த காருக்கு மெட்டீரியல் எடுத்து வச்சுருவீங்க? தைச்சு பழகுனங்களா. சரி சரி. அப்புறம் கார்டு எப்படி எடுத்துக்கணும்? இதுவாக எடுக்கணுங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கக்கா? நான் எனக்கு அளவாக மட்டும் தைப்பணுங்க. வண்டி ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் வச்சுங்க. கீர் போடாமல் வண்டி போடுறீங்க. இன்னைக்கு இதை கட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போடுறேங்க. 2 தடவை ஆஃப் ஆயிடுச்சுங்க. பட் அப்போ நம்ம அந்த நிதானத்தை விட்டு வெளியே வரணும் அர்த்தம். மறுபடியும் கீர் போடாமல் வண்டி போகாது. இல்லை, வண்டி கீர் போட்டு தாங்க நான் மூவ் பண்ணுவேன். நம்ம நிதானம் ஆகலைங்கிறீங்க. 3 தடவை ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாட்டேன். அது என்னமோ இருந்துட்டு போகுது. நம்ம நிதானமாக இருந்தால் வண்டி வெளியே போகுங்க. மூணு பாயிண்ட் வைங்க, வண்டி போகும் பாருங்க. போகுது, போயிடுச்சு. அப்போ நம்ம நிதானமாக தானே இல்லை. போகலாம். அப்படியே எக்ஸைட் கொடுங்க, 2வது கீர் போட்டு போயிட்டே இருக்கும். கிளச்சிலேயே 100% வண்டி போகுங்கக்கா. சரிங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. முடியாத பட்சத்துக்கு நம்ம லைட்டாக எக்ஸைட்டர் தொட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்துக்கு என்னால் வண்டி இது போக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அந்த கிளச்சிலேருந்து 3 பாயிண்ட் கால் எடுக்கிறோம் இல்லைங்க. அந்த கால் எடுக்கும்போது நம்ம எக்ஸைட்டர் கொடுத்தா வண்டி வெளியே போயிடும்.
முடிஞ்ச வரைக்கும் கிளச்சில் ஓட்டவே ட்ரை பண்ணுங்க. சரி. கொஞ்ச நாளைக்கு எனக்கு கால் செட் ஆகிடுச்சு, நான் இப்படி தான் ஓட்டுவேங்கிற வரைக்கும். சரி. அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் சொல்லியெல்லாம் கேட்க மாட்டீங்க. சரி. சரிங்களா? நம்ம ரோடு மாற்றி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏதாவது சொல்கிறாங்களா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் சொன்னாருங்க. நான் இருந்து சொன்னேங்க, நானா ஒரு பிட்டு சொன்னேங்க, நல்லா சூப்பராக ஓடுறனாமா அப்படின்னு. நிஜமாவான்னு கேட்டேன். இல்லை உண்மை தான், நீங்கள் பிட்டெல்லாம் இல்லை, அது உண்மை தான். நான் வேணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னேங்க அவர்கிட்ட. அப்படிங்களா? மச்சான் இதெல்லாம் கேட்டுங்க மச்சான். அவரு அப்புறம் நீங்க ஒரு தடவை உங்க வீட்டுக்கார் சொன்னது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொன்னீங்களா? ஆமாங்க. கரெக்டா அந்த லைன் வரும்போது கட் பண்ணாருங்க. அத இப்பதான் சொல்லியிருப்பாரு கேளுங்கன்னே மறுபடியும் அந்த வீடியோவை போட்டு பார்த்தாருங்க. அப்படிங்களா? ரைட். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. நம்ம ரோட்லேயே போனாங்க. சரி. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேஃப் ஜோன் எதுவோ அதுக்குள்ளே வந்துடணும். சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. மேலே ஏறணுன்னே லெஃப்ட் ஒரு ரோடு இறங்கும், அதில் இறங்கிக்கலாம். சரிங்க. டச் ஃபுல்லாக பிடிச்சிக்க நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு அங்கே வண்டி வருதுன்னு பார்த்துட்டு நிறுத்திக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு கீர் நம்மளை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன், அப்படி தாண்டி போட்டுங்க. சரிங்களா? இப்படி வரவங்க இப்படி தாண்டி போகட்டும். அதனால் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு. சரி. சரிங்களா? இப்போ அங்கே வண்டி வரலைங்களா? ரைட். ஓகே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கணும். லெஃப்ட் மாற்றி ஃபுல்லாக மாற்றி சரிங்க. அவ்வளோதான். அவங்க போகிறவங்க போய்கிட்டே இருக்கட்டும், நமக்கு எந்த தப்பும் கிடையாது. அந்த கட்டில் லெஃப்ட் போகணும், செகண்ட் கியர் போகணும். இந்த ஆட்டோ போகிற கட்டில் லெஃப்ட் போகணும், செகண்ட் கியர். ஃபஸ்ட்டு கியர் எப்பவுமே உங்களுக்கு ஒரு சிரமத்திலேயே வச்சுருக்கோம். செகண்ட் கியர் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். சரிங்களா? பட் கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். வண்டி ஈஸியாக போகுதுங்களா? ஈஸியாக கிளச்சு ஃபுல்லாக அப்படியே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ வெளியே எடுத்துகிட்டு எக்ஸில் தொட்டுக்கலாம். கிளச்சுன்னு முடிச்சிட்டாலே ஃபுல்லாக தான் பிடிக்கணும். சரிங்களா? ஸ்லோ நிதானம் வைப்போங்க. ஒரே நிமிஷம். அங்கே ரைட்டில் திருப்பிக்கலாம். ஆமாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. மறுபடியும் இங்கே நிறுத்தியும் கூட திருப்பிக்கலாம், தப்பு இல்லை. நிறுத்துங்க. இங்கேருந்து யாராவது ஸ்பீடாக வந்தால் உங்களால் கணிக்க முடியாது. நம்ம அதாவது இது வந்து மெயின் ரோடுங்க, அவங்களோட ரோடு. நம்ம வரவங்க நின்று தான் போகணும், வேறு வழியே கிடையாது. போகலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு கீர் போட்டால் தான் போகணும். கரெக்டுங்களா? போகலாங்க. வர மாட்டி வண்டி வச்சு பார்த்தீங்களா? மெல்ல ஒவ்வொரு நாளாக மெதுவாக போய் அப்படியே போய்க்கலாம். நின்று போகிறங்காட்டி தப்பு இல்லை. சரிங்களா? சரிங்க. போகலாங்க. இப்படி உங்கள் வண்டிக்கிட்டே ஒட்டி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இந்த எக்ஸல் பின்னாடி நிறுத்திங்களா, அவரை தாண்டி கூட ரைட்டில் நிறுத்தி இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. ஸ்டடி கோணை நிற்குது. ஸ்டடி இப்படி நேரம் நிறுத்துங்க. கால் எப்படி எடுத்துருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டடி லெஃப்ட் கை எடுத்துக்கங்க. கால் எடுத்து பிரேக் விட்டுருங்க. கை எடுத்துக்கங்க. கொஞ்சம் இந்த காலை நவுத்திங்க. இந்த காலை ஃபுல்லாக நவுத்திங்க. ரோட்டில் தான் வந்தாங்க. சரிங்களா? சரிங்க. நம்ம அங்கே நிறுத்த போகிற கான்செப்டில் வந்து இருக்குங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. கை விட்டுருங்க. நம்ம நிறுத்த போகிற கான்செப்டில் வந்தோம். ஸ்டேரிங்கை பார்த்துக்குங்க. பாருங்க,
நம்ம நிறுத்த போகிற கான்செப்ட் தான் வந்தோம். ரைட் திருப்பி வச்சு வண்டி லெஃப்ட் திருப்புறோம். சரிங்களா? நமக்கு வண்டி ஸ்டெடியாக தான் மட்டும் பாருங்கள். கான்செப்ட் புரியுதுங்களா? நேராக நிற்குதுங்களா? நம்ம அங்கேருந்து வரும்போது நம்ம என்ன பொசிஷனில் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறத மெயினில் வச்சுட்டு தான் கொண்டாந்து நிறுத்தணும். சரிங்க. நம்ம போய் நிறுத்துறா சரிங்கிறது வேறு, நம்ம என்ன பொசிஷனில் நிறுத்துகிறோங்கிறதும் வேறு. சரிங்களா? பாப்பே போகலாம்.